எல்லா நாட்டினத்தவரும் அவங்கள்ட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குது, இதை வைத்து தான் நம்ம நாடு ஜெயிக்குமா தோற்குமா என்பது அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் எல்லாம் குறைவா இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க, பயம் சூழ ஆரம்பிச்சிடும். ஐயோ அவங்க பெரிய ஆளுப்பா, எகிரி அடிச்சிருவாங்க, நம்மளால தாங்க முடியாதுன்னு. ஆனா இங்க ஒரு மனுஷன் தாவீது சொல்றாரு, ஏப்பா நீங்களாம் உங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை வச்சும் உங்கள்கிட்ட இருக்கிற ரசாயன காரியங்களை வச்சும் போர் ஆயுதங்களை வச்சும் நீங்க மேன்மை பாராட்டுறீங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு மனுஷன், வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் சொல்றாரு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒரு நிச்சயம் இருக்கணும். எவ்வளவு பேர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்களா அவங்கள்ட்ட இருக்கிற பணம், பொருள், அந்தஸ்து, அவங்கள்ட்ட இருக்கிற காரியங்களை வைத்து மேன்மை பாராட்டுவார்கள். நீங்க சொன்னா அதெல்லாம் என்ன ஐயா, ஆனா எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, தேவனுடைய நாமம் இருக்கிறது, அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றேன், இந்த உலகத்துல யாரெல்லாம் ஹையஸ்ட் பொருளை வச்சிருக்கிறாங்களோ, நான் சொல்றேன் அந்த ஹையஸ்ட் பொருள், ஹையஸ்ட் ஆயுதங்களை காட்டிலும் மேன்மையானது கர்த்தருடைய நாமம்.